வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். ஏப்ரல் 1, 2025க்கான ஜஸ்ட் ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இதில் முதலாவதாக வந்து பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனே டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இட் இஸ் கம்ப்ளீட் பேரிஷிங்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் செஷன் வந்து தட் மீன்ஸ் இட்ஸ் அ மண்டே செஷன் வந்து ஒரு 30 பாயிண்ட் க்ரீனில் வந்து S&P 500 ட்ரேட் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு -23 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோடைய ஒரு நெகட்டிவிட்டி தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டாக இருக்கும். யூரோப்பியன் மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட் நெகட்டிவ்ஸ். இட் வில் ரிஃப்ளெக்ட் அவர் மார்க்கெட் வெரி பேட்லி. கிஃப்ட் நிஃப்டி அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங் செஷனே ஒரு -192 டவுன் ஆகி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 150 to 160 பாயிண்ட் நிஃப்டி 50 கேப் டவுன் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸான வழியை சொல்லுது. ஏசியன் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ரீனில் இருந்தாலும் பட் நம்ம மார்க்கெட் வந்து மோர் ரிலை ஆன் யூஎஸ் அண்ட் யூரோப்பியன். நிக்கி வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இருக்குது. ஹாங்ஸாங் வந்து ஒரு 97 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இருக்குது. தைவான் வந்து 356. பட் நமக்கு மோர் ரெலவெண்ட் டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட் அது கம்ப்ளீட் நெகட்டிவில் இருக்குது. அதனுடைய சிம்டம்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் இண்டிகேட் ஆகுது. நிஃப்டி 50 ஒரு 150 to 160 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுமாதிரி பிரெண்ட் க்ரூடு பார்க்குறோம். ஆஸ் ஆஃப் நவ் மார்னிங் ஏப்ரல் 7-17 பார்க்கும்போது ஒரு 0.07 க்ரீனில் சேஞ்ச் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு ஒரு 17.26 சேஞ்ச் ஆகி 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயிலும் வந்து ஒரு 70.62 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0.47. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். லைக் பிஃபோர் பாண்ட்ஸ் லட்ஸி யூஎஸ்டி ஐஎன்ஆரில் ருப்பீஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகி 84.47க்கு வந்து டாலர் ஆகுது. யூஎஸ் டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு 0.3% மைனஸ். அதுமாரி 5 years 10 years 30 years யூஎஸ் 10 years பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏடிஆருடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஒரு -0.20 சேஞ்ச் ஆகி -0.3% வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் மைல்டு பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு பாசிட்டிவில் இருக்குது. சிவிடெக் நெகட்டிவில் இருக்குது. விப்ரோ மைல்டு பாசிட்டிவில் இருக்குது. ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு சிக்னல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குளோபல் கியூவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் பேட்லி நெகட்டிவில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் ப்ரீவியஸ் செஷன் நெகட்டிவில் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 160 to 170 பாயிண்ட் வந்து நமக்கு நிஃப்டி 50க்கு வந்து ப்ரீமியம் ஆட் ஆகி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவரால் குளோபல் கியூவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பேரிஷில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இதில் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் செஷன் மீன்ஸ் வந்து ஃப்ரைடே செஷனில் வந்து ஒரு 4,352 crores சேல் பண்ணியிருக்காங்க. டிஏ 7,646 crores பை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 28.019.3 crores வந்து சேல் நடந்திருக்கு ஆன் ஃப்ரைடே செஷன்ஸ். எஃப்ஐ கொஞ்ச நாள் வந்து க்ரீனில் இருந்தாங்க. இப்போ எகைன் அவங்க வந்து செல் மூடுக்கு போயிட்டாங்க. ஒரு நெகட்டிவிட்டியை தான் காட்டுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலிமா பார்க்க முடியுது. இவருடைய டே சார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் செஷனில் நிஃப்டி 50 வந்து பார்த்தோம்னா ஒரு பேரிஸ் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வித் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்குவீஸ் பேட்டர்ன்ஸ். இது வந்து ஒரு பேரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எல்லா கீ மூவிங் ஆவரேஜுக்கும் எபோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 60 ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது.
எம்ஏசிடி வந்து பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டை தான் வந்து காட்டுது. நிஃப்டி 50 டெக்னிக்கலி வந்து ஒரு புல் சென்டிமெண்ட்டை காட்டுது. பட் குளோபல் கியூ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேருக்கு தான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்தியா விக்ஸு வந்து நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 4% அண்ட் எபோவ் வந்து ட்ராப் ஆகி 12.72 வந்து இந்தியா விக்ஸு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விக்ஸோடைய ஃபால் நிஃப்டி 50க்கு கெயினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறோம். குளோபல் கியூ வந்து பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்னிங்கே நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட் ப்ரீவியஸ் செஷன் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி நிஃப்டி ஒரு 160 to 170 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50 அப் டவுன் ஓப்பனிங்க்கான ப்ரீமியம் ஸ்பான்சர் பண்ணுது. ஏசியன் மார்க்கெட்டு புல்லில் இருந்தாலும் அது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்க போகிறது மார்க்கெட்டுக்குன்னு நமக்கு தெரியல. க்ரூட் ஆயில் பிரெண்ட்டு இதெல்லாம் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகுது. கோல்டு வந்து புல்லிஷில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பாண்ட்ஸ் எல்லாமே 5 years 10 years 30 years பாண்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. யூஎஸ் 30 years பாண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஏடியாஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு குளோபல் கியூவை தான் கொடுக்குது. இந்தியா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் செஷனில் கிட்டத்தட்ட ஒரு 4.37% ட்ராப் ஆகி 12.27 ஒரு அன்சர்டனிட்டியை தான் இண்டிகேட் பண்ணுது. அதுமாரி டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா RSI வந்து 60 ஓவர் பாட்டில் தான் இருக்குது. எம்ஏசிடி வந்து ஒரு 0 லைனில் புல்லிஷில் இருக்குது. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூ டு தட் டொனால்ட் ட்ரம்ப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபியர் மார்க்கெட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து மேபி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபால் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் தான். பட் மார்க்கெட் வந்து எனி டைரெக்ஷன்லேயும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு